திமுக தலைவர் சொல்லி தயாரித்ததாக கூறப்படும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் தமிழ் மொழிக்கு எந்த அங்கீகாரமும் வழங்கப்படவில்லை என தென்சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்திருக்கிறார். சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெருங்குடி பகுதியில் வாக்கு சேகரித்த அவர் பாஜக தேர்தல் அறிக்கையில் தமிழ் மொழிக்கும் பெண்களுக்கும் பெருமை சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறினார். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தமிழ் மொழிக்கான அங்கீகாரத்தை பெற்றது மட்டுமல்லாமல் இது தமிழ்நாட்டுக்குள்ள தேர்தல் அறிக்கை இல்லை, இந்தியாவிற்கே கொடுக்க தேர்தல் அறிக்கையில் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்றால் அவர் உள்ள உணர்வில் எப்படி தமிழ் இணைந்து இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த தேர்தல் அறிக்கை தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கிறது, பெண்களுக்கு பெருமை சேர்க்கிறது. ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற மகாலட்சுமி திட்டத்தை காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளதாக கூறி அரக்கோணம் தொகுதி திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் வாக்கு சேகரித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் பிரச்சாரம் செய்த அவர் இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு குடும்பத்திற்கு மாதம் தோறும் 8333 ரூபாய் வருவாய் கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். அன்னை சோனியா அறிவித்திருக்கிறார்கள் மகாலட்சுமி திட்டம் பேர் அந்த திட்டத்துக்கு. அந்த திட்டத்தால என்னன்னா வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாய், ஒரு மாசத்துக்கு 8000 சில்லறை ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு யாருமா கொடுப்பா அந்த காலத்துல. விருதுநகர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரனை ஆதரித்து அவரது சகோதரர் சண்முக பாண்டியன் வாக்கு சேகரித்தார். சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சூரம்பட்டியில் பட்டாசு தொழிலாளர்களை சந்தித்து குறைகளை கேட்டு அவர் வாக்கு சேகரித்தார். தேமுதிக வேட்பாளர் வெற்றி பெற்றால் பட்டாசு தொழிலாளர்களுக்கு சிறப்பு உடை வழங்குவதாக வாக்குறுதி அளித்தார். மத்திய சென்னை தொகுதிக்கான வளர்ச்சி நிதியில் 75% தயாநிதி மாறன் பயன்படுத்தவில்லை என்று நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் புகார் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் 7 கிணறு சவுகார்பேட்டையில் வாக்கு சேகரித்த அவர் பாஜகவின் தேர்தல் அறிக்கையை பார்த்து சிரித்துவிட்டு செல்ல வேண்டியதுதான் என்று விமர்சித்தார். 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த பாஜகவினர் தமிழுக்கு என்ன செய்தார்கள் என்று கேள்வி எழுப்பிய அவர் பசப்பு வார்த்தைகளை கேட்டு தமிழர்கள் ஏமாந்து விடுவார்கள் என பாஜக நினைப்பதாக கூறினார். 10 வருஷமா ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருக்கவங்க தமிழுக்கு என்ன செஞ்சாங்க? சமஸ்கிருதத்துக்கு நீங்க ஒதுக்கின நிதி எவ்வளோ, தமிழுக்கு நீங்க ஒதுக்கின நிதி எவ்வளோ? இப்ப கொண்டு வந்து நாங்க பசப்பு வார்த்தைகளை காமிச்சாக உடனே ஏமாந்துட்டு தமிழர்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைச்சீங்கன்னா அவ்வளவு இலக்காரமா போயிடுச்சு இல்ல. நீங்க அவ்வளவு முட்டாள் நீங்க நினைக்கிறீங்க. இந்த தடவை நீங்க பாருங்க, பாஜக அனைத்து இடங்களையும் மன்னகவும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.